கன்னியாகுமரி அருகே பள்ளி மற்றும் தேவாலயங்கள் பக்கத்தில் செயல்படும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கருங்கலை அடுத்த தெருக்கடை பகுதியில் பாருடன் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. 3 ஆலயங்கள், 2 அரசு பள்ளிகள் செயல்பட்டு வரும் நிலையில் இந்த கடையை அகற்ற தவிக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. குடிபோதையில் இருப்பவர்களால் பாதுகாப்பு இல்லை என கூறி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கடையின் முன்பு திரண்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 500 மீட்டர் தொலைவில் பள்ளி மற்றும் ஆலயங்கள் இருந்தால் அந்த கடையை அப்புறப்படுத்தப்படும் என அறிவித்த தவிக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெண்கள் குற்றம் சாட்டி முழக்கங்களை எழுப்பினர். இந்த மதுபான கடையை, இந்த பாறையை மூடுறதுக்காக தான் மக்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்துறோம். இந்த போராட்டம் முழுக்க முழுக்க மக்களின் அமைதிக்காகவும் இந்த ஏரியாவில் இருக்க குடும்பங்களுக்கு நலனை கருதி எடுக்கிற போராட்டம். மதுக்கடையானது 500 மீட்டருக்குள்ள உள்ள நிறைய ஆலயங்கள், கோயில்கள், பள்ளிகள் எல்லாம் இந்த இடையில இருக்குது, இந்த ஏரியாவில இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் இருக்கு, சந்தை இருக்குது, போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு. பொதுமக்கள், இளைஞர், பெண்கள், சிறு பிள்ளைங்களுக்கு இந்த வழியில கோயிலுக்கோ இல்ல பள்ளிகளுக்கோ வேலைக்கு செல்ல முடியல. இந்த ஏரியால உள்ள பெண்கள், இந்த ஏரியால உள்ள எல்லா மக்களுமே இந்த இடத்துல வந்துதான் பஸ் ஏறி வெளியூருக்கு போடணும். இது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிறனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வளநாடு கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அங்குள்ள சிவன் கோயில் அருகே டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. கோயிலுக்கு செல்லும் பெண்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மதுரை ராமநாதபுரம் 4 வழி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் தீவிரத்தை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். 15 நாட்களில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். வளநாடு விளக்கில் ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது. பக்கத்துலேயே கோவில் இருக்குது. கோவிலுக்கும் டாஸ்மாக் கடைக்கும் ஒரு 50 மீட்டர் கூட கிடையாது. அந்த ஒயின் ஷாப்பில் சரக்கு வாங்கிட்டு வந்து இந்த கோவில் வாசல்லையே உட்காந்து குடிக்கிறாங்க. பக்கத்தில் ஜோசப் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் ஸ்கூலு, ஒரு மிகப்பெரிய ஸ்கூல் இருக்குது. அதிகமாக குடிச்சிட்டு இங்கனக்கிலேயே குடிச்சிட்டு ஆபாசமான பேச்சுகள் பேசுகிறது, ஆடை இல்லாமல் இங்கனக்கிலேயே படுத்துக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப தொந்தரவாக இருக்குது. இங்கே உள்ள பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வளநாடு, கிளங்காட்டூர் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 10 கிராமத்துக்கு மேலே இங்கனக்கில் சேர்ந்து ரோட்டில் போராட்டம் பண்ணுறதுக்காண்டி வந்தோம்.